என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு கத்தி படம் வெளியாவதற்கு எதிர்ப்பு தொடர்வது ஏன் என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். அரசியல் காரணமா, மக்கள் நலன் காரணமா, அல்லது சகிப்பின்மையின் வெளிப்பாடா என்று கேட்டிருந்தோம். அதற்கு 66% நேயர்கள் அரசியல் காரணம் என்றும், 22% நேயர்கள் மக்கள் நலன் என்றும், சகிப்பின்மை என 12% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. செந்தில், இந்த சினிமாக்களை எதிர்ப்பது என்பது மிக எளிதான ஒரு இலக்கு. திரைப்பட கொட்டகைகள் மேல ஒரு கல்லெறிந்து விடுவதோ அல்லது பெட்ரோல் குண்டு வீசுவதோ கூட ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போய்விடுகிறது. ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய விளம்பர வெளிச்சம் பெரிது. நீங்க எதிர்க்கிற இதே நாள்ல இலங்கையிலிருந்து அதனுடைய பாதுகாப்பு அமைச்சர் கொத்தபயா இந்தியா வருகிறார். இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரை பார்க்கிறார். 2 நாட்டு உயரதிகாரிகள் பேசுகிறார்கள். என்ன பேசினார்கள் என்கிற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி ஐநா சென்ற போது இலங்கை அதிபரோடு பேசிவிட்டு வருகிறார். இந்த பெரிய நிகழ்வுகள் நடக்கின்றன. ஆனால் அந்த விஷயங்கள்ல உங்களால வலிமையான எதிர்ப்பை காட்ட முடியவில்லை. ஆனால் எளிய இலக்குகளை நீங்க குறிவச்சு தாக்குறீங்க. இதுல இந்த பிரச்சனையை வெற்றி கொள்வதற்கு இந்த எளிய இலக்குகள் போதும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ஐநா சபையில் போய் ராஜபக்சே பேசினது இருக்கு இல்லையா, அதை ஒட்டி தான் நம்ம போன மாதம் ஒரு மிகப்பெரிய பேரணி இதே தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக ஒழுங்கமைக்கப்பட்டது. 15,000 பேர் வரைக்கும் அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அதை பற்றிய பெரிய விவாதம், மிகப்பெரிய பரப்புரை, ராஜபக்சே அங்கே போய் கலந்துக்கூடாது, சர்வதேச பன்னாட்டு புலனாய்வுக்கு இந்திய அரசு ஒத்துழைக்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி மிகப்பெரிய பேரணி நடந்துச்சு. அதுக்கு முன்பே இந்த கத்தி புலிப்பாறு தொடர்பான விவாதங்கள் தொடங்கிடுச்சு. நம்ம அதிக கவனம் எதுக்கு கொடுத்தோம் உண்மையான அர்த்தத்தில் பார்த்தோம்னா, ராஜபக்சே ஐநா சபையில் கலந்துக்கூடாது, இப்போ அக்டோபர் 30 வரைக்கும் தான் இந்த பன்னாட்டு புலனாய்வுக்கான ஆதாரங்கள் நம்ம அனுப்ப முடியும். அதுக்கான வேலைகளும் அதை இந்திய அரசு அதுக்கு ஒத்துழைக்கின்ற கோரிக்கைகளும் போயிட்டு இருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம இந்த குறிப்பிட்ட சினிமாவை எதிர்ப்பதன் மூலமா பெரிய இதனால ஒரு பரபரப்பு கிடைக்கின்ற காலம் கிடையாது. தொடர்ச்சியா இடையறாது தொடர்ச்சியா இலங்கை புறக்கணிக்கப்பட வேண்டும், இலங்கை அரசு சர்வதேச அரங்கிலும் இந்திய அளவிலும் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய கோரிக்கைக்காக தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்கோம். மிக முக்கியமாக அரசியல் போராட்டங்களுக்கு தான் நம்ம அதிக அழுத்தம் கொடுத்து இதை விட அதிகமான உழைப்பை நேரத்தையும் செலவு பண்ணியிருக்கோம். ஐயா காமன்வெல்த்துக்கு இந்திய அரசு பங்கு பெறக்கூடாது 15 நாள் பட்டினி போராட்டம் நடத்தினார். அதை ஒட்டி மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்துச்சு. இதெல்லாம் பொருளாதார தளத்தில் இலங்கை அரசு புறக்கணிக்கப்படுன்ற அடிப்படையில் மிக மிக குறைந்த அளவுக்கான எதிர்ப்பு தான் இந்த கத்தி படத்தை ஒட்டிய போராட்டம் பண்ணோம். ஆனா வெளியிலிருந்து பார்க்கப்படும் போது திரைப்படம்ன்றனால இது அதிக விவாதத்துக்கு வெளியில இந்த போராட்ட இயக்கங்களுக்கு வெளியில பார்வையாளர்களும் மற்றவர்களும் இது அதிகமான ஏதோ பெருசா நடக்கிற மாதிரி இது பண்றாங்க. அதே மிகப்பெரிய 15,000 பேர் நடந்த போராட்டம், அதுக்கான பேரணி, அதுக்கான தயாரிப்பப்ப இந்த அளவுக்கு விவாதம் ஊடகத்திலேயோ மற்ற இடத்துலயோ நடத்தப்படல. அது நமக்கு இருக்க யதார்த்த நிலைமையா இருக்கு. திரைப்படங்களுக்கு அதிக கவனம் குவிக்கிற மாதிரி நம்ம அரசியல் நீங்க தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்றீங்க. திரு சுபகுணராஜன், நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டை சார்ந்து 1000 சமூக பிரச்சனைகள் இருக்கின்றன. தர்மபுரியில் நடந்த ஜாதி கலவரம் மாதிரியோ அல்லது பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தை சூழ்ந்து நிற்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் போராட முன்வராமல் இது மாதிரியான பிரச்சனைகளை, ஒரு சினிமாவை எதிர்ப்பது, அதுல கிடைக்கக்கூடிய விளம்பரம், அதுல எதையுமே அச்சீவ் பண்ண போறதில்ல, இருந்தாலும் அதற்கு நேரத்தை விரயம் பண்றது அப்படின்ற விஷயத்தை நீங்க எப்படி பார்க்க? உண்மைதான். ரொம்ப முக்கியமான நீங்களே சொன்னீங்க. அதாவது தர்மபுரி எபிசோட் மாதிரியான ஒரு சாதியதம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த தமிழர் கூட்டமைப்புக்கு என்ன நிலைப்பாடுன்றதெல்லாம் உண்மையாகவே தெளிவானதே இல்லை. தமிழ் தேசிய இயக்கங்கள் அந்த மாதிரி சாதி பற்றி பேசும்போது எல்லாரும் பிளவுபட்டு அவங்க சாதி சங்கம் பேச போயிடுவாங்க. என்னன்னா சினிமான்னு சொன்னாதான் இவங்க எல்லாருக்கும் ஒன்றிணைஞ்சு உடனே ஒரு அடிக்கிறதுக்கு ஈஸியான ஆள். அதுவும் ரொம்ப குறிப்பா தொடர்ந்து இந்த நடிகர்களுடைய விஷயமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதே அவ்வளவு ஸ்லாக்கியமா இல்லை. என்ன சில நடிகர்கள் மட்டுமே, அது இன்னைக்கு இருக்கிற அரசுக்கு அவங்க வேண்டாதவங்களா இருக்கிறது, இல்லாட்டி வேண்டாம இருக்கிறவங்களை ஒரு குறி வைக்கிறது, அதுக்கு குறிக்கி இவங்க துணை போறது அப்படின்றதெல்லாம் அவ்வளவு பொறுப்பான விஷயம் இல்லை. ஏற்கனவே சினிமா ஒரு மாதிரி நலிவடைந்த தொழில் தான். அது ஒரு மாதிரி ஒரு சிக்கல்ல தான் இருக்கு. நீங்க இன்னும் ஒரு 10 நாள் தொடர்ந்து கத்திக்கு எதிராக ஏதாவது இவங்க பண்ணாங்கன்னு வைங்களேன், இந்த மொத்தம் நான் என்ன சொன்னேன்னா அதுல திரையரங்குல இருந்து அந்த எல்லாருமே பாதிக்கத்தான் படுவாங்க. நிச்சயமா எல்லாரும் பாதிக்கப்படுறதுதான். திரு ஐயநாதன், கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒன்று, படைப்பு சுதந்திரம்ன்ற ஒன்றை தொடர்ச்சியா பேசுறோம். இப்ப நமக்கான உரிமைகள் அப்படின்னு வரும்போது அரசியல் சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய உரிமைகள், பேச்சுரிமை, நீங்க விடுதலை புலிகளை ஆதரிச்சு பேசுறதுக்கு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு, நான் பேசுவோம்னு சொல்றோம்.
ஆனால் உங்களுக்கு மாற்று கருத்துள்ள ஒரு படத்தை எடுக்கிறப்ப அந்த சட்டம் வழங்கி இருக்கிற அந்த படைப்பு சுதந்திர உரிமையை வந்து நீங்க பறிக்க பாக்குறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இந்த மாதிரியான அமைப்புகள் மேல வருது. இப்போ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இதை வந்து படம் பார்க்கக்கூடிய மக்கள் அவர்களும் தமிழர்கள் தான், இந்த மார்க்கெட் தமிழ் மார்க்கெட்ல தான் இந்த படம் எடுக்கிறாங்க, அவங்க இதை நிராகரிக்கட்டும் அப்படின்னு அவங்க வேணா இந்த படம் இப்படியான ஒரு பின்னணியில வருது, அவ இதை பார்க்க வேண்டாம் புறக்கணிக்கன்னு சொல்லி மக்கள் முடிவு கூடணும்னு சொல்லுவீங்களா? ஆமா, அந்த மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதை ஆதரித்திருப்பேன். புறக்கணிப்பு என்கின்ற ஒரு அடிப்படையில் வைத்து அந்த இடத்தில் மக்களை நாம் அந்த போராட்டத்தில் சேர்க்க வேண்டும். தன்னிச்சையா நாம் எடுத்துட்டு போய் பண்ணக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவது விடயம், நீங்க சொன்னீங்கல்ல கருத்து சுதந்திரம், உள்ளபடியே தமிழ் தேசிய அமைப்புகள் அது யாராக இருந்தாலும் இங்கே நாங்கள் எதிர்கருத்தை பேசிக் கொண்டிருக்கிற நாங்கள் யாரும் அப்படி அல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த காரணத்திற்காக அழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் அங்கம் நாங்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நாங்கள் இந்த இதில் முற்று பார்க்கின்றோம். நாங்கள் ஏன் சென்னை அந்த மதராஸ் கஃபையை நாங்கள் எதிர்த்தோம் என்றால் இது ஒரே காரணத்திற்காக. நாங்கள் தான் சதி செய்தோம், நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொன்றோம், இதற்காகத்தான் விடுதலை புலிகள் பிறந்தார்கள், இறந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் சொன்ன அந்த மூலத்தை நாங்கள் முறியடிக்க நாங்கள் பாடுபட்டோம். அதை கூட நாங்கள் கருத்து தளத்தில் இருந்து தான் நாங்கள் போராடினோம். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். மற்றொன்று நான் சொல்கின்றேன், நான் எனது தோழர்களுக்கு சொல்கின்றேன், ஒரு விரிவான இடத்திலிருந்து அனைத்தையும் பாருங்கள். இந்த போர் முடிந்ததற்கு பிறகு ஒரே விஷயம், ஒரே நம்பர், இந்திய இலங்கையினுடைய இருதரப்பு வர்த்தகம் என்று 2 மடங்கு 3 மடங்கு அதிகரித்து இன்றைக்கு 4.89 பில்லியனாக ஆகியிருக்கிறது. ஒரு இலங்கை நிறுவனம் பிராண்டிக்ஸ் என்கின்ற ஒரு விசாகப்பட்டினத்தில் $100 கோடி முதலீடு செய்த ஒரு ஆயத்தாடை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்கின்றேன், ஒட்டுமொத்தமாக இலங்கை பொருட்களை புறக்கணிப்பதற்கான அடிப்படையை எடுத்து வைத்து விரிவான ஒரு பிரச்சாரம் செய்வோம். ஆனால் எந்த இடத்திலும் ஒருவரை குறிவைத்தோ ஒரு நடிகரை குறிவைத்தோ திரு சுபகணராஜன் சொன்னதை போல வேறொருவனுடைய கைப்பாவையாக ஆகக்கூடாது. அப்படி ஆகிவிட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. அப்படியெல்லாம் ஏனென்றால் இங்கே அரசியல் வணிக நோக்கங்கள் மோதுகின்றன. இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டும். நீ ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க, வேற யாருக்கோ கைப்பாவை ஆயிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நான் அதை உறுதி செய்யவில்லை. எனக்கு செந்திலை வழிமொழியும் கவனத்துக்கு மட்டும் கொண்டு வர்றீங்க. ஆம், அவ்வளவுதான். அதற்கான பதிலை நீங்க சொல்லுங்க. அதோட சேர்த்து இன்னொரு பதில் சொல்ல தகுதி உள்ள ஒரு குற்றச்சாட்டே இல்லை. தமிழர் வாழ்வு உரிமை கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் அந்த எண்ணம் இல்லை. திரைப்படம் ஒரு சுலபமான மென்மையான சாஃப்ட் டார்கெட்னு சொல்றதை நான் மறுக்கிறேன். ஏன்னா திரைப்படம் நடிகர்கள் இயக்குனர்கள் பார்க்கிற ஏன்னா உலகஞ்சுற்றும் வாலிபனை அவ்வளவு வலிமை படைத்த கலைஞரால் தடுத்து நிறுத்த முடியல. நான் கேட்கிறது என்னன்னா, எல்லாத்தையும் நம்ம இலங்கை புறக்கணிப்பு என்றால் இலங்கை இங்கு முதலீடு செய்வதையும் இலங்கையில் மற்றவர்கள் முதலீடு செய்வதையும் எல்லாவற்றையும் தான் புறக்கணிக்க. சரி, எனக்கு ஒரே ஒரு தெளிவை மட்டும் தாங்க. இந்த படத்தை கரு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உள்ளடக்கம் பிரச்சனை இல்ல, அந்த தயாரிப்பு நிறுவனம் தான் பிரச்சனை, லைகா புரொடக்ஷன் தயாரிக்க கூடாதுன்றீங்க. ஆனால் உள்ளடக்கம் எல்லாம் ஒரு திரை விமர்சகன் என்ற முறையில் எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம் படத்தை பார்த்தா சரி. லைகா புரொடக்ஷன் பேர்ல மாத்திட்டு இன்னொரு பைகா புரொடக்ஷன் இல்ல இன்னொரு மைகா புரொடக்ஷன் இன்னொரு பேர்ல அந்த படம் வந்தா அதே முதலீட்டாளர் இருப்பார், அதே தயாரிப்பாளர் இருப்பார், பெயரை மட்டும் மாற்றிட்டா நீங்க வெற்றி பெற்றதா அர்த்தம் ஆயிடும். இல்ல, அது ஒரு முழு வெற்றியாக நம்ம கருதல. ஒரு அடையாள வெற்றி, ஒரு டோக்கன் சக்சஸ், மக்களுக்கு நாம் காட்டுவதற்கான ஒரு வெற்றி. நாம் எதிர்ப்பு தெரிவித்தால் இதை செய்ய முடியும்னு ஒரு நிரூபணம், அதற்கு மட்டும்தான் இது பயன்படும். நன்றி. உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை